ஆக 8/5/2016 ஆதிபராசக்தி 13வது ஸ்லோகத்தின் உரையாக்கம். இது 5வது நிலையை விரிவாக்கம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி திரேகங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி शक्तीश्वर पूजा सरस्वती दुर्गा रूपिणी लक्ष्मी विष्णु पूजा शक्ति देवी 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 आदिपराशक्ति मादा पाद नमस्ते. இது 10 வரி இலக்கங்களை கொண்டது. இங்கே ஆன்மீகத்தின் அளவுகோல் எடுத்து பார்க்க அன்னை இடத்திலிருந்து தான் இவை அனைத்தும் துவங்குகிறது. இந்த நிலையை உணர்வதற்கும் அதில் ஆழ்ந்து சிந்தனை செய்வதற்கும் ஆன்மீகம் கல்லாதவரும் யோக சாஸ்திரம் தெரியாதவரும் யோக சித்தாந்தத்தை உணராதவரும் வயதின் பக்குவம் அடைந்த பின் இதை பற்றி ஆராய்ச்சி செய்வர். இந்த ஆராய்ச்சி நாளை கேள்வி பிறக்கும் என்று சாந்திபினி முனிவன் குருகுலத்திலே கண்ணன் கூட பயின்றான். கண்ணன் பயில வேண்டிய அவசியமில்லை. நாளை குருகுலத்தில் கற்றானா என்று குருட்சேத்திர பூமியிலே கேள்வி கேட்க வேண்டாம் என்பதால் அவன் அந்த குருகுலத்தை வேண்டும், அனுபவங்கள் நிறைய வேண்டும், ஆன்மீகத்தோடு தொடர்பு வேண்டும். சிறு வயதில் இதை புரிந்து கொள்ள இயலாது. பல பிறப்புகளின் மாண்டு பிறந்து வந்த பல பிறப்புகளின் தொடர்ச்சி வேணும். இப்பொழுது இந்த 5வது நிலை சுகம் ஆனந்தத்தை அனுபவிப்பது. ஆனந்தம் ஒரு நீரோடை, ஆற்று வெள்ளம் சலசலவென்று போய்கொண்டிருந்தது. அந்த ஆற்று வெள்ளத்திலே சாந்திபினி முனிவன் மனைவி லீலை இந்த நீர்தானே என் மகனை இழுத்துச் சென்றது, அந்த சமுத்திரராஜனுக்கு சாந்திபதி முனிவனின் பிள்ளை என்று தெரியவில்லையே என்று பலகாலம் அந்த இழுத்துச் சென்றது அலை கொண்ட கடல், பார்த்து கொண்டிருப்பது ஆறு. அதிலே சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து கண்ணீர் விட்டு, இந்த நீரால் தானே என் மகனுக்கு குறை வந்தது என்றான். இது சுகத்தோடு இணைந்த கதை. இந்த சுகத்துக்கு முன்னே சோகம் இருக்கிறது. இந்த சுகத்துக்கு முன்னே சோகம் இருக்கிறது. ஒரு நாள் இளம் தென்றல் வீச சாரல் மலையும் தூவிவிட மலர்கள் குலுங்கி, இது நடப்பது மாலை வேளையில். ஆனால் மலர்கள் குலுங்குவதோ காலைதான். சில மலர்கள் மட்டும் மாலை வேளையில் மலரும். அநேகமான சூரிய கதிர்களை கண்டுத்தான் மலர்கள் மலர்வது உண்டு. வேண்டாம், இது பொய் என்பீர். நீர் கூட எழுந்திருப்பது காலைதான். நீ கூட மலர்ந்த முகத்தோடு அமர்வது காலை வேளைதான். அந்த காலை
ஆதவன்தான் உன்னை மலம் கழிக்கக்கூட அழைத்துச் செல்கிறான். அப்பொழுதுதான் நீ மலர்கிறாய். ஆனால் இதற்கு முன்னே அவள் கண்ட கனவு என்னவென்றால் சோகத்தின் ராகம்தான். இந்த நிலையில் இந்த சூழல் அமைய யாரோ ஒருவன் அந்த நீர் மேல் நடந்து வருவதாக தோன்றுகிறது. யாரோ ஒருவன் அந்த நீர் மேல் நடந்து வருவதாக தெரிகிறது. நடந்து வந்தவன் உருவம் ஒளி வெள்ளத்தை கொண்டு நடந்து வருவதாக தெரிகிறது. ஒரு அமானுஷ்யமான சக்தி அதிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனம் கடந்து இருப்பது சோகத்தை. அந்த மனம் அந்த உருவத்தினை ஒளி வெள்ளத்தை ஏற்க இயலவில்லை. தன்னுடைய மகன் மீது மனம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று பலகாலம் நடந்தபோது ஒரு நாள் அதே பிம்பம் வருகிறது. ஒரு தாய்மை அடைந்து பூரித்தது போல் இந்த தாய்மை அடைந்து பூரிப்பது என்றால் அந்த கோத்திரத்திலே நல்ல பூஜைகள் செய்திருந்தால்தான் அந்த பெண் அதை பூரிக்க முடியும். அநேக மங்கையர்கள் இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதில்லை. வந்த இடம் சிறப்பாக அமைவதில்லை. அது ஒரு குறை இருந்து போகட்டும். ஏன், ராமனுடைய தலைவி ஜானகி கூட இது குறைதான். லவன் காட்டிலே வளரும்படி ஆனது. இது பஞ்சபக்தி சுகம். ஒரு வரியில் சொல்ல சுகம், அதற்கு முன் சோகம். ஆனால் திடீரென்று இந்த லீலை என்ற சுசீலை தேவிக்கு அந்த சோகத்திலே ஒரு ஆனந்தம் பிறந்தது. ஒளிவெள்ளம் கண்டு ஆனந்தித்த போது ஒரு சிறு பாலகன் உடல் நிறைய சதையோடு கூடி அழகான உருவம் கொண்டு மயிலிறகை தலையிலே சூடி அதற்கு முன் கிரீடத்தை வைத்து இடுப்பில் ஒரு புல்லாங்குழலும் தன் கைகளிலே ஒரு புல்லாங்குழலும் தண்டையோடு கூடி சதங்கை ஒளியோடு அந்த நீர்மேல் நடக்க கண்டான். அந்த நடையை பார்த்தவுடன் தன்னுடைய குழந்தை இறந்தது மறந்து போனது. சுகம் ஆன்மீகத்தில் வருவது என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல. இதற்கு முன் சோகத்தின் கதைகள் நிறைய நடக்க வேண்டும். பாஞ்சாலியின் தந்தை கூட பாஞ்சாலிக்கு இப்படித்தான் சாபம் கொடுத்தான். அவளே முன்னின்று அவளே தன்னைத்தான் அறிந்து கண்ணனை அறிந்து வர வேண்டும் என்றாள். ஏனென்றால் அக்னியிலிருந்து வந்தவள். பாஞ்சாலி சபதம் என்று பெயர் வைத்தார்கள். ஏதோ இனம் புரியாத சுசீலை என்ற நிலைக்கு ஆனந்தம். ஏனென்றால் ஒரு சோகத்தை மறக்க வேண்டும். ஒரு சோகத்தை மறக்க வேண்டும். மறக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் சுகம் வரும். அந்த சுகம் உடலை சார்ந்துதான் அமையும். அந்த உடல் உயிரை சார்ந்துதான் அமையும். அந்த உயிர் பிராணனை சார்ந்துதான் அமையும். அந்த பிராணன் சப்த நாடிகளை சார்ந்துதான் அமையும். பிரதம நாடி, துத்திய நாடி, திருத்திய நாடி, குண்டலி நாடி, பிரம்ம நாடி, ஜீவநாடி. ஜீவம் அனந்த நாடி என்பது பெயர். இது மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கிறது. அந்த சப்தநாடி பஞ்சஸ்ருதிக்கை சார்ந்திருக்கிறது. அந்த பஞ்சஸ்ருதி 6 உயிரினங்களை சார்ந்திருக்கிறது. அந்த 6 உயிரினங்கள் மனிதனை சார்ந்திருக்கிறது. மனிதன் பித்ரு என்ற இறந்தவர்களை சார்ந்திருக்கிறான். பித்ரு என்பவன் சூரியனை சார்ந்திருக்கிறான். சூரியன் என்பவன் பிரம்மத்தை சார்ந்திருக்கிறான். பிரம்மன் என்பவன் ரிஷியை சார்ந்திருக்கிறான். ரிஷி என்பவன் மகரிஷி ஆத்திரியை சார்ந்திருக்கிறான். மகரிஷி ஆத்திரி பிரம்மத்தையும் சார்ந்திருக்கிறான்.
இந்த பிரம்மம் மனுவை சார்ந்திருக்கிறான். மனு பிரம்மத்தின் ஆயுள் கால அளவை சார்ந்திருக்கிறான். பிரம்மத்தின் ஆயுள் கால அளவு விஷ்ணுவை சார்ந்திருக்கிறது. விஷ்ணுவின் நிலை பஞ்சபக்தி சுகத்தை சார்ந்திருக்கிறது. இத்தனை நிலைகள் கடந்து வரும் சக்தி ஒரு பெண்ணுக்கு மட்டும் இருக்கிறது. இது சத்தியம். அவளைத்தான் நாம் மனைவி என்கிறோம். எவ்வளவு மடமை! மாயையின் அறியாமையை அதுபோன்ற சக்தி உள்ள ஒரு பெண்ணை மனைவியாக பெற்றிருக்கிறோம். அதை கொடுத்தது கூட ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சுகம் என்ற பஞ்சபக்தியோடு கூடிய ஒரு மனைவியை அவளுடைய விலாசமான உருவத்தோடு கொடுத்திருக்கிறாள். இது சத்தியம்தானே. அவளுடைய உருவம் வேறல்ல, தாயின் உருவம் வேறல்ல, மகளின் உருவம் வேறல்ல, மனைவியின் உருவமும் வேறல்லவே. இந்த விஷ்ணுவின் நிலைதான் பஞ்சபக்தி சுகம். அந்த சுகத்தின் தத்துவ விசாரத்தோடு தான் அந்த சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். அதற்காகத்தான் பெண்ணுக்குள்ளே பெண் ஒற்றுமை. அக்கா என்பாள், தங்கை என்பாள், குடி கெட்டது, கெடுத்ததும் தெரியாது. தாயும் மகளும் கூட ஒன்றாக இருக்கலாகாது. இது வேதாந்தம் தெரிந்து கொண்டால்தான் இதனுடைய பொருள் தெரிந்து கொள்ள முடியும். யாரோ ஒருவன் நடந்து வருகிறான், முன்னே ஒரு பெரிய உருவம் நடந்து வருகிறது நீர் மேலே. இந்த இரண்டாவது சிறு குழந்தையின் உருவத்தை கண்டபோது மனம் உபவாச தியானத்தில், உபவாச தியானம் அதாவது உண்ணாமல் தியானம் இருப்பது. நான் விரதம் என்பான் காலையிலிருந்து. பெண்கள் சொல்லுவார்கள் 6 மணிக்கு என்னுடைய விரதம் முடிந்து விடுகிறது. 3 வேளைக்கு சாப்பிட வேண்டியதை 6 மணிக்கு பின் உண்பார்கள். அது விரதம் அல்ல. விரதத்தின் காலத்தில் உணவை மனதில் நினைக்காமல் இருப்பதுதான் உபவாசம். உபயத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரு உயிர் 2 காலத்தின் அளவு உண்ணாமல் இருக்கிறது என்று உள்ளுக்கே போகுவது உபவாசம். இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்வான், சரம் நடந்து போகிறது, ஸ்திரம் நிலையாக இருப்பது, வெளியில் இருப்பது உபயம் என்பான். அதற்கு உபவாச தியான விரதம் என்பது பெயர். ஒன்றுமே மனம் இறங்கவில்லை, ஏதோ ஒரு ஆனந்தம். எந்த கடலுக்கு சாபம் கொடுத்தாளோ, எந்த ஆகாசராஜனுக்கு சாபம் கொடுத்தாளோ, எந்த சமுத்திரராஜனுக்கு சாபம் கொடுத்தாளோ, எந்த வாயு திரேகமுள்ள புத்திரர்களுக்கு சாபம் கொடுத்தார்களோ, அவர்களெல்லாம் சிறு குழந்தையாக எதிரிலே வந்து நின்றார்களாம். அன்னையே என்னை மன்னித்து விடு. அந்த நீர்மேலே நடந்து வந்தானே, முன்னே கண்ட ஒளி வெள்ளத்திலே இருந்தானே, அவன் மகாவிஷ்ணு. சிறு குழந்தைகள் ஒடுவிலே வந்து பாடத்தை நடத்துகிறார்கள், சாபம் பெற்றவர்கள். அதற்கு பின்னே அந்த மகாவிஷ்ணு வர, அந்த மகாவிஷ்ணுக்கு முன் ஒரு குழந்தை நடந்து வந்தானே, அவன்தான் மகானுபவன் கண்ணன். அவனை அனுபவிப்பதற்கும் அவனை ரசிப்பதற்கும் அவன் உடலழகை பார்ப்பதற்கும் ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த குழந்தை அம்மா என்று அழைக்க தாய்க்குள்ளே இருக்கக்கூடிய 72,500 நரம்பு மண்டலங்களும் மாயை அருந்து தாயாக ஆகி அவனை அணைத்துக் கொள்ளும். இது சகஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதாரண ஒரு பெண்ணுக்கு கூட இந்த நிலை உண்டு.
இத்தனை தெய்வங்கள் சிறு குழந்தைகளாகி வந்தது கண்ணன். ஏன் அவன் வருகிறான்? கேள்வி. யோகம் முடிந்தது, சுகம் வந்தது, பஞ்சபக்தி சுகம் வரப்போகின்றது. உடலுக்குள்ளே ஒரு மாற்றம். சுஷீலை என்ற லீலைக்கு உடலுக்குள்ளே மாற்றம், லீலை என்ற சுஷீலைக்கு உடலுக்குள்ளே மாற்றம். என்ன மாற்றம் என்று தெரியவில்லை. ஒரு பெண்ணை கொண்டு இன்னொரு பெண்ணால் கூட இதை உணர முடியாது. அவள் மட்டும்தான் உணர முடியும். மூச்சுக்காற்றின் நிலைகள் வேறுபடுகிறது. சாந்திபினி முனிவரின் மனைவிக்கு ஏதோ ஒரு ஆனந்தமான போக்கு, சுகம் கண்டாகிவிட்டது. இந்த பஞ்சபக்தி சுகத்தின் சுருக்கம் என்னதான்? ஆசை என்ற விகாரமான காமத்தை ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்துவிட்டு ஆண்டவனை தனக்குள்ளே வாங்குவது. ஒன்றுமில்லை, ஒரு மகனை வயிற்றுக்குள்ளே சுமக்கிறாளே, இதுதானே. எத்தனை வகையான நோய் கண்டு நொந்து நூலாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். இது சுகம். அது இறந்துபடும், வாழ்ந்து போகும். இந்த பஞ்சபக்தி சுகத்துக்குள்ளே அடைக்க முடியாத அவதார புருஷர்களை தான் மகனாக பாவித்து காணக்கூடிய நிலை பஞ்சபக்தி சுகம். இது கோடியில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். அந்த கோடி பெண்ணுகளுக்கும் கிடைக்குமா என்றால் கோடி பெண்களுக்கும் கிடைக்கும். மாயை அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஏதோ தெரியவில்லை ஆனந்தம். மூச்சுக்காற்றின் நிலைகள் மாறுகிறது, தெரிகிறது. அந்த மூச்சுக்காற்றின் நிலை எப்படி மாறுகிறது? ஒரு மூக்கு துவாரத்திலே, அதாவது இடது துவாரத்தில், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆக்சிஜனும் ஒன்றாகி சிறு மூக்கு துவாரத்தில் ஏறினால் எப்படி இருக்கும்? அதுபோன்று ஒரு உணர்வு. அந்த உணர்வு சொல்கிறது மதுரா. அந்த உணர்வு என்ன சொல்கிறது? மதுரா என்று சொல்கிறது. என்ன இது? ஒரு காற்று மூக்கிடத்திலே வந்து பேசுகிறது. மதுரா என்பது என்ன? ஆனந்தமாக இடது மூக்கு இடத்திலே உயிர் துடிப்பான காற்று உள்நுழைகிறது. ஆனந்தமாக இருக்கிறது. ஏன் இந்த ஆனந்தத்தை கொடுக்கிறான்? விஷ்ணுவின் நிலைதான் பஞ்சபக்தி சுகம். இதை கண்ட முத்தெய்வங்களில் மகாவிஷ்ணு. அதற்காகத்தான் அவன் அரங்கனாகி படுத்துக்கொண்டு, மல்லாக்க படுத்துக்கொண்டு இன்று வரை இருக்கிறான். அரங்கன் என்று பெயர் எடுத்திருக்கிறான். ஒரே ஒரு பெண்ணின் ஆனந்தத்தை தான் கண்டான். ஒரே ஒரு பெண்ணின் ஆனந்தத்தை கண்டான். அவள் உடலழகை கண்டான். தீர்மானித்துக் கொண்டான், எனக்கு தாய் அவள் என்று. ஒரே தாய், ஒரு குலம். அதனால்தான் அவன் நிலை மாறி, நான் அரண்மனையிலே பிறக்கலாகாது, இடையர் குலத்தில் பிறந்து பசும் தொழுவத்திலே இருந்து அதுகளோடு நான் இருக்க வேண்டும். காமதேவனின் மாற்று நிலைதான் கோ. காமதேவின் மாற்று நிலைதான் கோ. இந்த தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள திருமலையில் உள் சென்று பார்த்தீர்களானால் அந்த கோவின் சாரத்தை பல மொழிகளிலே எழுதியிருப்பார்கள். நிதானமாக நின்று வாசிக்கத்தான் தெரியும், ஆனால் அதன் உள்பொருள் தெரியாது. மதுரா மதுரா என்று கேட்கிறது. மதுரா என்றால் ஆனந்தம் என்பது ஒரு பெயர். மதுரா என்றால் அந்த ஆனந்தத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பது பொருள். இறைவனையும் மதுரத்தையும் சேர்ந்து அனுபவிப்பது மனித ஜென்மத்தின் உடல் அவயங்கள் சேராது. அது போதுமானதாக இருக்காது. அடுத்து ஏதோ அதே காற்று வெளியே செல்கிறது.
வலது துவாரம் என்று சொல்லக்கூடிய துதியை நாடிக்குள்ளே போகிறது. என்ன இது? நாம் இதுவரை சுவாசித்த நிலை இல்லையே. மதுரா என்று கேட்ட அடுத்த சொல் கிருஷ்ணா என்று கேட்கிறது. ஓஹோ, அந்த பாலகனுக்கு இதுதான் பெயரோ? ஏன் இந்த நிலை? தன் மகனை மறந்து போவதற்கு. எத்தனை பேர் பெற்ற மகனை மறக்கக்கூடும்? எத்தனை பேர் இறந்தவர்களை மறக்கக்கூடும்? முடியாது, மறக்க முடியாது. ஞானிக்கும் தாய் இருக்கிறது, பகவானுக்கும் தாய் இருக்கிறான், சித்தருக்கும் தாய் இருக்க வேண்டும். அவர்கள் மறந்து விடவில்லையா? மனிதன் மறந்து விடுகிறானா? இல்லை. மதுரா கிருஷ்ணா என்று 2 துவாரத்தின் காற்றின் நாத சப்தத்தை வைத்து மதுர கிருஷ்ணன் வருகிறான். மகாபதிவரத்தை இப்படி ஒருவன் வந்திருக்கிறான். இவன் என்ன வினோதங்களை செய்யப்போகிறான் என்பதை கூட சாந்திபினி முனிவரிடத்திலே சொல்லவில்லை. இந்த மகா தத்துவத்தின் ஐக்கியத்திற்கு மூலக்கூறாக இருப்பது பிரதிஷ்டிதா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி. அவளுடைய துந்துபியால் ஆன நாத வீணையின் சத்தம் யார் காதுகளுக்கு கேட்கிறதோ அவளே இந்த கதியை அடைய முடியும். எத்தனை பெண்கள் இருக்க முடியும்? எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? மகாலட்சுமியாக இருந்த பெண் தப்பித்து ஆண்டாள் என்ற நாச்சியாரோடு பெயரோடு வெளியே வந்தாள். அவள் உணர்ந்தாள். அந்த சப்தம் காதிலே கேட்கிறது. என்ன இது ஆனந்தம்? நான் இத்தனை பேர்களுக்கு சாபத்தை கொடுத்தேன். ஆகாசராஜன் முதல் சமுத்திரராஜன் வரை. ஏன் நான் சாபத்தை கொடுக்க வேண்டும்? என் ஒரு பிள்ளைக்காக சாபத்தை கொடுத்தேனா? எத்தனை பாபமான செயல். அடுத்தது அவளுக்கே தெரியாது, முதுகுத்தண்டின் நிலை மாற்றமாகிறது. முதுகுத்தண்டின் நிலை மாற்றமாகிறது. மனிதனுடைய முதுகுத்தண்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 8வது எண் இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை குறுக்கு வாட்டத்திலே வையுங்கள். அதுபோன்று அடுக்காக இருக்கும், செங்கிலி தொடராக. அங்கே இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை என்று தெரியவில்லை. ஒரு அங்குலத்திலே ஒரு குழந்தை நடனம் ஆடுவதாக தெரிகிறது. ஓர் அங்குலத்திலே ஒரு குழந்தை அங்கே நடனம் ஆடுவதாக தெரிகிறது. இது திருப்தியை நாடி மனிதனுடைய முதுகுத்தண்டின் மையப்பகுதியிலே உண்டு. சோகம் கடந்து சுகம் வந்துவிட்டது. அந்த சுகத்தை இறைவனை வைத்து மதுரானந்தம் என்பது பெயர். என்ன பெயர்? மதுரானந்தம். அந்த ஆனந்தத்தை அனுபவித்து விட்டால் உலகத்தில் உள்ள அழியக்கூடிய பொருளிலே மனம் நிற்காது. மாதவியிடத்திலே ஒருவன் ஆனந்தத்தை கண்டான், அழிந்தே போனான். மதுரை தீக்கிரையானது. கண்ணகி சாபமிட்டாள். அதைத்தான் அவன் மதுர ஆனந்தம் என்று இருந்தான். அது நாட்டியத்துக்குள்ளே அடங்கி அழிந்து போனது. அது மதுரானந்தம் இல்லை. ஒரு மனைவியிடத்திலோ மாற்றிடத்திலோ காணக்கூடிய ஆனந்தம் மதுரானந்தம் இல்லை. அது கிளையான மானுஷனின் உற்பத்தியை, இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இது மதுரானந்தம் என்பது அழிக்க முடியாத சுகத்தினை இறைவன் நர்த்தனமாடி, அதாவது தன்னுடைய எதிரில் நர்த்தனமாடுவது,
தன்னுடைய உடலுக்குள்ளே நர்த்தனமாடுவது. ஒன்றுமில்லை, காளிங்கனின் தலையிலே நர்த்தனமாடினானாம். ஏன் காளிங்கனுடைய தலையிலே நர்த்தனமாட வேண்டும்? மகாபிரபுவின் அடிப்பாதம் நான் காண வேண்டும் என்றானாம். மகாபிரபுவின் அடிப்பாதம் நான் காண வேண்டும் என்றான். அது நடனத்தோடு கூடி தகதிமித்தை என்று நடனமாடி 7 சுரங்களுக்குள் அடக்க முடியாத நர்த்தனத்தை ஆடி அவனை ஆட்கொண்டு 2 மனைவியர்கள் வந்து தொழுது உயிரை காப்பாற்றி சென்றனர். அதுபோன்று இந்த நிலை ஒரு சிறு குழந்தை தன்னுடைய முதுகுத்தண்டிலே நடனமாடுவது போல் தெரிகிறது. அந்த குழந்தையை நாம் எங்கே கண்டோம்? ஒரு ஆற்று நீரோடையில் சிறு அலையில் மடிந்து மடிந்து போகக்கூடிய நீரின் மேல் கண்டோம். ஓ, அந்த குழந்தைத்தான் நம் முதுகுத்தண்டிலே உண்டோ? அந்த நிலை திருத்திய நாடி. அங்கே ஒரு பெண் பிரார்த்தனை செய்து கொள்கிறாள். பெண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். அந்த பெண்ணுக்கு இந்த உலகத்தின் பிரகிருதி, பிரஜாபதி தத்துவம், ஸ்ருதி இவை அனைத்தும் ஆதிபராசக்தியின் வழியாக கிடைக்கிறது. இந்து மதத்திலே சொல்கிறார்கள் சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில் விரதம் என்றார், பதிவிளக்கு ஏற்றுவை என்கிறான், ஆலயத்தை சுற்றி வா என்கிறான். ஆலயத்தை சுற்றி வருவதில் ஏதாவது குறையா? தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுதல் இருந்தோ இல்லாதோ, நம்பினாலும் பரவாயில்லை, அதற்கு எதிர்மறையாக நம்பாதிருந்தாலும் பரவாயில்லை, அந்த சஞ்சாரத்தை செய்தால் இது கிடைக்கிறது. இப்பொழுது அந்த முதுகுத்தண்டின் வழியாக ஒரு குழந்தையின் உருவத்தை கண்டாகிவிட்டது. பிரதமை, துதியை, திருத்திய நாடி. இப்பொழுது குண்டலினி சக்திக்கு அந்த தாய் வருகிறாள். பெண்களுக்கு யோக சாஸ்திரத்தில் யோகத்தை பயில வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. உடல் கூறுகள் மாற்றப்படும், அதனுடைய அணுசக்திகள் மாற்றப்படுகிறது. வெள்ளை அணு, சிகப்பணு என்று சொல்லக்கூடிய இரத்தத்தின் நிலை மாறுபடும். உடலின் தன்மை ஒரு சித்த புருஷனாக மாறும். ஒரு சித்த புருஷனாக ஒரு பெண் நிலை மாறக்கூடிய காலத்தில் அவள் இல்லறத்திற்கு ஏதுவாக இருக்க முடியாது. காரைக்கால் அம்மையார் ஔவையார் பேரழகு, அத்தனை அழகு. 14 வயதில் வேண்டிக் கொண்டாளாம் நிறைய முடி வர வேண்டும் என்று. நிறைய முடியல்ல, அவளுக்கு முடி கொட்டவில்லை, கருத்த முடி வெண்ணிறமானது. இப்பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுவோமா? 80 வயது கழிவி கூட கருத்த முடி வேண்டும் என்கிறாள். இது தலைவிதி. வருமா? வராது. மூளை இருக்கிறவனுக்கே முடி இருப்பதில்லை, முடி இருப்பவனுக்கு மூளை இருப்பதில்லை. என்ன செய்வது? இது சித்தாந்தம், வேதம். வேண்டிக் கொள்கிறாள். யோக சாஸ்திரத்தை பெண்ணை இணைக்கவில்லை. ஆனால் பெண் இங்கே எப்படி இணைகிறாள் என்றால், இந்த ஆதிசக்தியின் கருணை இருப்பதால் இணைகிறாள். அந்த குண்டலினி நாடி முழித்துக் கொள்கிறது. இந்த குண்டலினி நாடி என்பது விஷ்ணுவின் பதிநிலைக்கு மட்டும்தான் வரும். அது பஞ்சபக்தி சுகத்தை யார் பெற்றனரோ அவருக்குத்தான் வரும். அந்த பஞ்சபக்தி சுகத்தை யார் பெறுகிறார்கள்? வாழ்க்கையில் சோகத்தை அனுபவிக்க வேண்டும். 72,500 நரம்பு மண்டலங்களிலும் கடப்பாரியால் தைக்க வேண்டும், ஊசியால் அல்ல. ஒரே ஒரு இழப்புக்கு மனிதன் தன்னை ஆட்கொண்டு ஏதோ மோசம் போனது போல் அழுகிறான். கொடுக்க வேண்டியவன் கொடுக்கவில்லை, உன்னால் வாங்க முடியவில்லை. உன்னுடைய மூதாதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, பிரார்த்தனை செய்யவில்லை. நல்லோராக பிறந்திருக்கலாம், ஆனால் தெய்வ நம்பிக்கை வேண்டும். தீயோர் எத்தனை பேர் நன்மையாக இருக்கிறார்கள்? அவருடைய பெற்றோர்கள் செய்த பூஜாபலம் இப்பொழுது குண்டலினி நாடி சக்திக்கு வருகிறது. அங்கே வரக்கூடிய காலத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி.
இந்த இடத்தில் சீதா பிராட்டி தோற்று போகிறாள். கௌரி நோன்பு என்று ஒன்று இருக்கிறார்கள். ராமனுக்கும் லவாகுசாவுக்கும் சண்டை நேரடியாக வந்து வருகிறது. கௌரி நோன்பை இருக்க முடியவில்லை, விரதம். இந்த இடத்திலே சாந்திபினி முனிவர் மனைவி சுசீலை முடித்துக் கொள்கிறாள். இந்த குண்டலின் நாடி முடித்துக் கொள்கிறது. அது மகனால் முடித்துக் கொள்ளும், இறைவனால் முடித்துக் கொள்ளும். இவர்களால் கூட கால தாமதத்தின் வழியாகத்தான் முடியும். ஆசானால் உடனே முடியும். அப்படியானால் அந்த ஆசான் எத்தனை நன்மை பயக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த சீடனோ அல்லது அந்த பக்தி உள்ள பெண்ணோ எத்தனை ஆனந்தமான உருவத்தை எடுத்து எவ்வளவு அன்பை அந்த ஆசான் மேல் செலுத்த வேண்டும். அந்த பெண் அந்த ஆசானுக்கே தாயாகிறாள். அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அந்த பெண்ணுக்கு மனோநிலை இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த பஞ்சபக்தி சுகத்தின் வழி என்ற வழியில் குண்டலி நாடி முடித்துக் கொள்ளும். அங்கு சில பிரார்த்தனைகள் செய்ய வேண்டியது இருக்கும். நான் கண்டேனே, என் முதுகுத்தண்டிலே யாரோ ஒரு சிறுவனை கண்டேன். அவன் என் இல்லம் ஏக வேண்டும். இது குண்டல் நாடி முதுகுத்தண்டுக்குள்ளே நடுப்பகுதியில் வேண்டுதலை மையமாக வைத்து ஒன்றுமில்லை, யோக சாஸ்திரம் இதுதான். இறைவன் சொல்வதை காது வழியே கேட்டுவிட்டால் இந்த யோக சாஸ்திரம் பயில வேண்டிய அவசியமில்லை. தானாக பிரதமை, துதியை, திருத்தியை குண்டல் நாடி பிரம்மகுண்டல் நாடி முடித்துக் கொள்கிறது. வயது, மனோப்பக்கும், உடல் பக்கும். ஒரு மலர் கூட தன்னை முழுமையாக ஒற்றை மலராகவோ மாலையோடு கூடிய மலராகவோ இறைவனத்தின் பாதத்திலே சேர்ந்து விடுகிறது. இந்த மனிதன் என்ற ஒரு மலர், அதன் பெண்ணின் வடிவிலே வரக்கூடிய மலரானது நேராக அந்த அன்னை ஆதிபராசக்தி இடத்திலே சென்று சேர்ந்துவிடும். இது உண்மை, இது சத்தியம். இதற்கு எந்த ஆசான் இருந்தாலும் பல பிறப்புகள் எடுத்து பல கோயில்களில் சென்று பல்லாயிரக்கணக்கான தேவதைகளை தரிசித்தால்தான் இந்த உண்மை தெரியும். அவளே தாயாகிறாள். மனைவி கூட தாயாவதில்லை, பெற்றெடுத்த தாய் கூட தாயாவதில்லை. அது கணக்கிலே தாயும் மகளும் மனைவியும். இதுபோன்று வரக்கூடிய ஒரு சீடர் பாவனத்திலே வரக்கூடிய ஒரு பெண்தான் தாயாகிறாள். அந்த மாதிரி தாய் எத்தனை ஆசானுக்கு கிடைக்கும், எத்தனை குருமாருக்கு கிடைக்கும்? ஒரே ஒருவன் தான் பெற்றிருந்தான். ராமகிருஷ்ண பரமஹம்சன் பெற்றிருந்தான். தன்னுடைய மனைவியை அதுபோன்று பெற்றிருந்தான். எந்த மாதிரி மனைவி இருந்திருக்க வேண்டும்? அதற்காகத்தான் ஆன்மீகத்தின் தத்துவ விசாரத்திலே விவேகானந்தர் இடத்திலே சத்திய வாக்கை வாங்கி சாரதையின் கைகளை விவேகானந்தர் இடத்திலே ஒப்படைத்து விட்டார். என்ன உறவு இது? ராமகிருஷ்ணன் தன் மனைவியிடத்திலே காணாத தாய் அன்பு கண்டது யார்? விவேகானந்தன். ஏன் அவன் கண்டான்? 7 ரிஷிகளின் தத்துவத்திலே பிறந்தான். ஆத்ரி, ஆங்கிரசர் மற்றும் பலர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், ஜமத்கனி, கௌதம மகரிஷி, இவர்களைய வழியாக அவன் கண்டான். ஒரு பெண்ணை தாயாக ஏற்கும் பாவம் வர வேண்டுமே. பெண்ணை பார்க்கும்போது மாயின் தத்துவம் தானே வருகிறது. இதை உணர்ந்த ஒருத்திக்குத்தான் இறைவன் குழந்தையாக வருகிறான். அந்த குண்டல் நாடியின் வழியாக அவள் வேண்டிக் கொள்கிறாள், இந்த குழந்தை என்னுடைய இல்லம் ஏக வேண்டும். இல்லமும் பாடசாலையும் ஒன்று, குருகுலமும் இல்லமும் ஒன்று. உடனே அந்த குண்டலினி மகாசக்தியை முடித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அந்த குழந்தையோடு விளையாடி சத்தியம் என்ற சொல்லை வாங்கிக் கொள்கிறாள்.
நீ என்னிடம் வர வேண்டும், என் இல்லம் புக வேண்டும். இது பாருங்கள், ஒரு பெண்ணால் ஆகாதது எதுவுமே இல்லை. பெண்ணை முன்வைத்து சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். பெண்தான் ஆதாரம். பரஜீவம் என்பது ஆணுடைய உடலுக்குள் இருந்தால் கூட பரம் விரிந்த நிலையில் ஜீவம் பெண்ணாகத்தான் வளர்கிறது. அந்த ஜீவம் பெண்ணாக இருப்பதனால்தான் ஒரு ஆண் உடல் கூட 6 அடி வளர்கிறது. அனைத்துமே ஏக்கங்கள் பெண்ணின் நிலை. அப்பொழுது சத்திய வாக்கை வாங்குகிறாள், நான் வருகிறேன். முடிந்தது கதை. இதற்கு பஞ்சபக்தி சுகம். இங்கு ஒரு ஸ்ருதி இருக்கிறது. ஆதிபராசக்தியின் பிராணசுருதி தான் சரஸ்வதி தேவி. இங்கு ஒரு ஸ்ருதி இருக்கிறது. ஸ்ருதி என்பது நினைவு. ஓசையின் வழியாக, உருவத்தின் வழியாக, அனந்தமயமான மதுரத்தின் ஆனந்த தெய்வீக காட்சியின் வழியாகத்தான் வருவது. ஸ்ருதி என்பது பெயர். ஸ்ருதிக்கு அடுத்த ஒரு பொருள் நினைவாற்றல். ஒரு பாடல் நமக்கு பிடிக்கிறது, ஒன்றுமில்லை கைவீசம்மா கைவீசு. இதை எவனாவது ரசிப்பானா? முட்டாளுக்கு கூட பிடிக்காது. இது நம் தாத்தா, நம் கொள்ளு தாத்தா, அந்த பாட்டி, இப்பொழுது இருக்கிறாளே கண்ணி, அவள் கூட பாட்டியாகி குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாள்? கைவீசம்மா கைவீசு. அது நடக்கும் போது கையை வீசத்தான் போகிறது. இதுபோன்று சுரங்கள் கவனத்திலே இருக்கும். அதற்கு ஸ்ருதி என்பது பெயர். இது ஆனந்த லயத்துக்குள்ளே சுருத்தியாகிறது. இது கோடியில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். இது கிடைத்து விட்டது. என்னுடைய இல்லம் ஏக வேண்டும். ஆனந்தம் கரை புரண்டு போகிறது. இந்த அனுபவத்தை அனுபவிப்பது இந்த பெண் மட்டும்தான். சாந்தி முனிவன் அல்ல. ஒரு பெண்ணுக்குள் இறைவன் ஒடுங்குகிறான். ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ ஒடுங்குகிறது. பெண்ணுக்குள் ஒரு ஆனந்தம். ஆணை பெற்றெடுத்து விட்டால் அந்த ஆண் குழந்தை காப்பாற்றும் என்பது இல்லை. பெண் குழந்தை தான் காப்பாற்றும். ஏனென்றால் நாளை அந்த ஆண் குழந்தையை ஒரு பெண்ணிடத்திலே அடகு வைக்கிறான். மனைவி என்ற ரூபத்திலே வந்து அந்த பேய் அழைத்து செல்ல போகிறது. பெண் குழந்தை காப்பாற்றும். ஆனால் ஆன்மீகத்தின் இந்த பஞ்சபக்தி சுகத்திற்கு இந்த சுருதி என்ற நிலையில் ஒரு ஆண் குழந்தை தேவைப்படுகிறது. அது தெய்வமாக வருகிறது. ஒப்பந்தம் முடிந்து விட்டது. குண்டலினி நாடி, அதாவது முதுகுத்தண்டிலே நடனமாடி சொல்லிவிட்டான் வருகிறேன் என்று. வர வேண்டும். இந்த சூழ்நிலை இதுபோன்ற இடத்திலே நடந்தது. ஒரு நீரோடை, ஆற்றின் நீரோடை. அந்த நீரோடையில் மடிந்து ஓடிய நீரலைகள், சிறு நீரலைகள். அந்த நீரலைகள் காற்றினால் வருகிறது. அதற்கு வாயு பகவான் தேவை. அங்கே கண்ட காட்சி மகாவிஷ்ணுவை. அந்த ஒளிவடத்துக்குள்ளே இருந்து ஒரு குழந்தை புறப்பட்டு வருகிறது. மதுரா என்ற பெயர் சொல்லி கண்ணன் என்று வருகிறார். மதுரா கிருஷ்ணன். அதற்காக அந்த ஆற்றங்கரையை காலையும் மாலையும் நின்று ரசிக்கிறாள். யாரையும் மறந்தாள். தன்னை மறந்து, தன் நினைவை மறந்து, தன் உடலை மறந்து, தன் அழகை மறந்து, தான் ஒரு பெண் என்பதை மறந்து, கணவனான சாந்திவினி முனிவரையும் மறந்து, உறவையும் மறந்து விடுகிறாள். இங்குதான் பிரம்மகுண்டலினி நாடி முறிக்கிறது. விஷ்ணுவின் நிலைதான் பஞ்சபக்தி சுகம். சுகம் உடலை சார்ந்தது என்றோம், அந்த உடல் உயிரை சார்ந்தது என்றோம், உயிர் பிராணனை சார்ந்தது என்றோம், பிராணன் சப்த நாடிகளை சார்ந்தது என்றோம், சப்த நாடிகள் பஞ்சஸ்ருதியை சார்ந்தது என்றோம், பஞ்சஸ்ருதி 6 உயிரினங்களை சார்ந்தது என்றோம்,
6 உயிரினங்கள் ஒரு மனிதனை சார்ந்திருக்கிறது என்றும், மனிதன் பித்ருவை சார்ந்திருக்கிறது என்றும், பித்ரு சூரியனை சார்ந்திருக்கிறான், அந்த சூரியன் பிரம்மத்தை சார்ந்திருக்கிறான், அந்த பிரம்மமோ ரிஷியை சார்ந்திருக்கிறான், ரிஷியோ மகரிஷிகளை சார்ந்திருக்கிறான், மகரிஷி பிரம்மத்தை சார்ந்து ஆத்திரியை சார்ந்திருக்கிறான். இப்படி பிரம்மம் மனுவை சார்ந்திருக்கிறது. அந்த மனு பிரம்மத்தின் ஆயுள் காலத்தை சார்ந்திருக்கிறது. பிரம்மத்தின் ஆயுள் காலம் விஷ்ணுவை சார்ந்திருக்கிறது. அந்த விஷ்ணுவானவன் பஞ்சபக்தி ஸ்ருதியை சார்ந்திருக்கிறான். அதற்காகத்தான் படைக்கக்கூடிய 3 பேரிலே அதிக காலம் மனிதர்களோடு இடை சுருகி விஷ்ணுவை இடையனாக படைத்து விட்டாள். அவனுக்கு இடையன் என்பது ஒரு பெயர். இந்த பஞ்சபர்த்தி சுகத்தை உணர்வது மனைவியால் உணர முடியும். மனைவியால் உணர முடியுமா? ஒரு மாம்பழத்தில் வந்த கதைதானே. காரைக்கால் அம்மையாரிடத்திலே மாம்பழம் கேட்டான். வீட்டுக்காரன் மாம்பழம் கொடுத்தாள். யார் கொடுத்த மாம்பழம்? சிவன் கொடுத்த மாம்பழம். நாரதர் கொடுத்தால் கலகம் வரும். அந்த மகாபாவி அந்த குடும்பத்தை கெடுத்து குட்டு சிவராக்கி பிரித்து விட்டான். திருவிளையாடல் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் அந்த பழம் வேண்டும் என்றால் எங்கே சிவன் வருவான்? ஒரு பெண்ணால் தான் முடியும். ஆணுக்கு இந்த பஞ்சபக்தி சுகத்தை அருளவல்லது. இப்பொழுது குண்டலின் நாடி முழிக்கிறது. தன்னை மறந்தாள், தன்னுடைய அவயங்களை மறந்தாள், தான் அழகு மேலிட்டது, வயது குறையும்படி தெரிந்தது, அதையும் மறந்தாள். நீரோடையில் சென்று குனிந்து பார்த்தால் தான் அழகாக இருப்பதும் தெரிந்தது. சாந்தி முனிவன் தன் கணவன் என்பதை மறந்தாள். இது ஒரு பெண்ணால் முடியும். அதற்காகத்தான் தலைமுடியை பிடித்து இழுத்து முதுவிலே கண்ணனை அரைந்து உணவூட்டினாள் யசோதரை. தேவர்களும் மூவர்களும் அழுதனர். 10,000 கோடி தேவர்கள் அழுது சிரித்தனராம். ஏனோ இந்த மாயவனுக்கு இந்த கள்ளத்தனம் என்று, ஏனோ இந்த மாயவனுக்கு இந்த கள்ளத்தனம் என்று. எத்தனை ஆனந்தம்! இதுகளை மறந்து நின்ற லீலை என்ற சுஷீலை அந்த குடிலுக்குள்ளே இருக்கக்கூடிய காலத்தில் அந்த குடிலை சுற்றி சுற்றி வந்தானாம் கண்ணன். என்ன தலைவிதி இறைவனுக்கு! இந்த தலைவிதியை அவனுக்கு மாற்றி எழுதியது யார்? அன்னை ஆதிபராசக்தி. அதுதான் பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே. பெண்ணால் மட்டும்தான் முடியும். சிருஷ்டி தேவி சிங்கவாகினி அன்னை ஆதிபராசக்தி. சிங்காசனி 4வது வரி 5வது வரி. திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி. அவளை ஒருவளை அப்படி படுத்திருக்கிறாள். அதனால்தான் உலகத்திற்கு ஒரு தாய். இந்த குழந்தை அந்த குடிலை, குடிசை, அரண்மனை அல்லவே, வலதுபுறமாக சுற்றி வருகிறதாம். காரணம், குண்டலினி நாடி முடித்துக் கொண்டது. இதற்கு யோக சித்தாந்தத்தில் ஒரு 30 ஆண்டு காலம் பயில வேண்டும். 31ஆம் ஆண்டு ஆசனம் திறந்து கொண்டு இரத்த கசிவு வரும். அந்த வியாதி போகாது, அவ்வளவு வெப்பம். அடுத்தது சிறுநீர் கழிக்கும் போது இரத்தம் வெளியேறும். யோக சாஸ்திரத்தின் தத்துவ விசாரம் இது. மருத்துவர் இடத்திலே சென்றால் திஸ் இஸ் கிட்னி ஃபெயிலியர். அதுதான் ஜல்லடை. யோக சாஸ்திரத்துக்கு கூட கிட்னி ஜல்லடை, சட்னி அல்ல, கிட்னி. எத்தனை ஆனந்தம்! இந்த குளறுபடிகள் வரும் என்றுதான் பெண்களுக்கு யோக சாஸ்திரத்தை பயிலிப்பதில்லை. வலதுபுறமாக குடிலை சுற்றி வந்தான். ஏன்? இந்த பெண் தன்னை காண வேண்டும் என்று. தினமும் சுற்றி 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 வந்தான்.
ஒரு நாள் நினைத்தாலாம், இந்த குழந்தை ஏன் இடது பக்கமாக சுற்றக்கூடாது? இடது பக்கமாக சுற்றி வந்தது. இந்த குண்டல் நாடி சக்தியின் வழியாக இறைவன் தன் குடிலை தன்னையும் தன்னுடைய கணவனையும் சுற்றி வருவதை இடதும் வலதுமாக கண்டுபிடித்து விட்டாள். காரணம் ஏன்? பஞ்சபக்தி சுகத்தை படுத்திருந்து அறிந்தவன் இந்த மாலவன். அவனுக்கு கூட அந்த இல்லம் புகிறதுக்கு ஒரு விதமான ஆணை வேண்டும். அந்த ஆணை யார் கொடுப்பது? அன்னை ஆதிபராசக்தி தான் கொடுப்பாள். அந்த குடில் ஆனந்த நிலையம் என்பது பெயர். அந்த ஆனந்த நிலையம் தத்துவம்தான் இன்று இருக்கக்கூடிய திருமலை. எங்கு பாடம் கற்றான்? சாந்திபினி முனிவனுடைய குடிலுக்கு வெளியில் கற்ற பாடம். திருக்கோயிலை சுற்றுவதும் இதுதான். உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம். இறைவன் உள்பிரகாரம் வரக்கூடிய காலத்திலே இறைவன் உள்பிரகாரம் வரக்கூடிய காலத்திலே மனிதர்கள் பின்னே வர வேண்டும். பின்னே வருகிறோம். பிரதோஷ காலத்திலே என்ன செய்கிறாய்? பக்தனாம் ஒரு நாள் செல்வான் கோயிலுக்கு. இவனே தொடர்ந்து சென்றால் அங்கே பிரதோஷம் நடக்காது. பெண்கள் கூட்டம் வேறு. புல்லை எடுத்துக்கொண்டு வெல்லத்தை சேர்த்து அரிசியை வைத்து நந்தியில் வாயிலே வைப்பார்கள். என்ன பாவம் செய்தது அந்த நந்தி? ஏன் அந்த பிள்ளையும் அந்த பச்சரிசியும் அந்த வேகாத பச்சரிசியும் அந்த வெல்லத்தையும் நீ உண்ண வேண்டியது தானே? நந்தியிடத்திலே கொடுத்தால் நந்தி காதிலே கேட்டு அது சிவனிடத்திலே சொல்லி இவனுக்கு பலன் வருமாம். வேகாததை கொடுக்கிறானே வெந்த மனிதன், இவன் புத்திசாலித்தனத்தை பாருங்கள். அதற்காகத்தான் இறைவன் உள்பிரகாரத்தை சுற்றி வருகிறார். உள்பிரகாரத்தில் சுற்றி வரக்கூடிய காலத்திலே மனிதனோடு தொடர்பு. சில மண்ணாங்கட்டிகள் இருக்கிறது. தின்பது, தூங்குவது, வசதியோடு இருப்பார். அவனை இறைவன் வெளியுலகத்தில் சுற்றி வந்து அவனை இறைவன் பார்க்கிறான். ஏன் இங்கே இவ்வளவு கூட்டம்? இவனை பார்க்க தான் இறைவன் வந்தான். இவன் கேட்கிறான், எதற்காக இவ்வளவு கூட்டம்? ஏன் அந்த இறைவனை தூக்கிச் செல்கிறார்கள்? இவனால் தூக்க முடியாது. இறைவன் அந்த குடிலை தானாக சுற்றி வந்து ஆனந்த நிலையத்தின் அனுபவத்தை அனுபவிப்பதற்கு ஒரு ஆணை வேண்டும் என்று, அந்த ஆணை ஆதிபராசக்தி இடத்திலே இருந்து வர வேண்டும். வந்த பின் நான் உள் நுழைவேன். இந்த ஆனந்தத்தை கண்ட ஒரு பெண்ணின் நிலை எப்படி இருக்கும்? இதுதான் பஞ்ச பக்தி சுகம். இது ஒரு பெண்ணால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண் அறிய வேண்டும் என்றால் எடுத்தவுடனே இதெல்லாம் பொய், இவனே பொய், பட்டென்று என்று காலை நீட்டி மாண்டு போய் மாலை போட்டுக்கொள்வானோ தெரியாது. வந்தோரெல்லாம் மாண்டுதானே போனார். இவன் என்ன 5000 ஆண்டுகளாக இருக்க போறான்? இல்லையே, இருக்கப் போவதில்லை. இது ஒரு பெண்ணால் நடத்தக்கூடியது. பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன். இந்த நிலையை அடைந்த ஒரு மனிதனுக்கு கூட அந்த அன்னை அருள்கிறாள், நீ மறுபடியும் இல்லம் புக வேண்டும், நான் காண வேண்டும். பஞ்சபக்தி சுகத்தின் நிலை அது. காமமற்ற நிலையில், விஷாரமில்லாத நிலையில் அன்னையோடு கூடி மகிழ்தல். அந்த அன்னை தான் நம்மை ஆணாகவும் பெண்ணாகவும் பெற்றிருக்கிறாள்.
பிரம்மகுண்டலினி நாடிக்கு செல்கிறது. இப்பொழுது விஷ்ணுவின் நிலை ஆணோ பெண்ணோ அடைகிறார். பஞ்சபக்தி சுகம் ஈடு கொடுக்கிறது, ஹெயில்டு ஈடு கொடுக்கிறது. அந்த பஞ்சபக்தி சுகம் பிராணத்துக்குள்ளே ஒடுங்குகிறது. ஏன் அந்த பஞ்சபக்தி சுகம் பிராணத்துக்குள்ளே ஒடுங்க வேண்டும்? பிரம்மகுண்டில் நாடி அதை அப்படியே பிடித்துக் கொள்கிறது. பஞ்சபக்தி சுகம் எதிலே ஒடுக்கம்? பிராணத்துக்குள் ஒடுக்கம். அந்த பிராணத்துக்குள் ஏன் ஒடுக்கமாகிறது? பிரம்மகுண்டலினி அதை பிடித்துக் கொள்கிறது. பிரம்மகுண்டலினி அதை பிடித்து கொண்டால் வெளியே சுற்றி வந்த இறைவன், நாம் தான் இறைவனை சுற்றி வருவோம். சுகத்தின் நிலை மதுர நிலையில் வரும்போது இறைவன் நம்மை சுற்றுகிறான். சுகம் மதுர நிலையில் வரும்போது இறைவன் நம்மை சுற்றுகிறான். கேரளத்தில் நடக்கவில்லையோ? ஒரு பக்தன் ஒரு வாழைப்பழம் கொடுத்தான். அந்த குழந்தைக்கு பசி. எந்த குழந்தைக்கு? குருவாயூர்காரனுக்கு. அதை எடுத்து உண்டு விட்டான். அவனும் திருக்கோயிலை சுற்றி வந்தானாம். அதுபோன்று இறைவன் மனிதன் தங்கும் இடத்தை சுற்றி வருகிறான். சுற்றி வந்தபோது இந்த பிராண ஒடுக்கம் பஞ்சபக்திக்குள்ளே ஒடுங்குகிறது. உடல் மறந்து போதல், உடலில் உயிர் மறந்து போதல், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து அவயங்களையும் மறந்து போதல், உயிர் நாடியை மறந்து போதல், நாடியின் ஓட்டத்தை மறந்து போதல், அதிலே இருக்கக்கூடிய பிராணத்தின் நிலை, ஆக்சிஜன், கன்சூமிங் ஆக்சிஜன், இன் அண்ட் அவுட், அதை மறந்து போதல், இதற்கு பிராண ஒடுக்கம் என்பது பெயர். இந்த பிராண ஒடுக்கம் ஆகக்கூடிய காலத்தில் பிரம்மகுண்டல் நாடி அதற்குள்ளே புகுந்து அதை தன்வசமாக்கி இறைவனை குடிலுக்குள்ளே சேர்க்கிறது. இறைவனை எங்கு சேர்க்கிறது? இறைவன் எப்படி வருகிறான்? மாணவனாக வருகிறான். இது யாருக்கு தெரியும்? அந்த குடிலில் இருக்கக்கூடிய தலைவிக்கு தெரியும், தலைவனுக்கு தெரியாது. அந்த குடிலே இருக்கக்கூடிய தலைவனுக்கு தெரியாது, தலைவிக்கு, பெண்ணுக்கு தான் தெரியும். அதுதான் பஞ்சபக்தி சுகம். என்னுடைய மாமன் ஒருவன் இருக்கின்றான், அவன் இதை அனுபவிக்கிறான். ஒரு உயிரினம் கேட்கிறது, அது இறைவனோட உயிரினம். பார்வதியும் சிவனையும் கேட்கிறது. நானும் அச்சுகத்தை அனுபவித்து மாமனை மீற வேண்டும். அவன்தான் சரவணன். கந்த சஷ்டியை ஆரம்பித்தானால் லக 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 லகென்று சொல்லிக்கொண்டே வருவார். நடுவில் நின்றான், அங்கிருந்து தொடங்க தெரியாது. அதற்கு சரவணம் என்பது பெயர். இதற்கு அடுத்த பகுதியை இதை பார்க்க போகிறோம். இப்பொழுது இறைவன் குண்டலினி நாடியை தாண்டி பிரம்ம குண்டலினி என்ற அமிர்தத்தன்மைக்குள் இல்லத்திலே புகுந்து விட்டான். ஏன் புகுந்தான்? ஒரு மகனை இழந்து வந்த சோகத்தினால் அந்த பதித்துண்மையின் தத்துவத்தால் பஞ்சபக்தி சுகம் கண்ட ஒரு பெண்ணிடத்திலே இறைவன் குழந்தையாக ஒடுங்கி அந்த பஞ்சபக்தியின் சுகத்தை இறைவனே அனுபவிக்கிறான். பெற்றெடுத்த பிள்ளை ₹1 கொடுத்தால் தாய் ஆனந்தப்படுவாள். ₹99 மனைவிக்கு கொடுத்திருப்பான். ஒரே ₹1 தான் தாய்க்கு கொடுத்திருப்பான். மகனே, அது ஒரு மண்ணாங்கட்டி. அந்த மண்ணாங்கட்டியை மகனே என்று சொல்லி, எனக்கு ₹1 கொடுத்தையே, மறக்காமல் ₹99 கொடுத்து விட்டாயா மனைவிக்கு? அப்பொழுதுதான் தெரியும் இந்த மண்ணாங்கட்டிக்கு, தாய்க்கு இதுவும் தெரிகிறது.
அதுபோன்று சுகத்தை கொடுப்பதுதான் பிரம்மகுண்டலினி நாடி. இந்த பஞ்சபக்தியின் சுகத்தை ஒரு பெண் எப்படி அனுபவிக்கிறாள், எப்படி அவளால் அனுபவிக்க முடியும்? ஆதிபராசக்தியின் ஆணைப்படி அந்த குடிலுக்குள்ளே போகிறான். இதற்கு தலைவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மனிதனால் நடக்கக்கூடியமா? நடக்கும். இது மனிதனால் நடக்கக்கூடிய காரியமா? கட்டாயமாக நடக்கும். சாந்திபினி முனி வந்தான் தலைவன். அந்த பிறப்பின் நிலை, அந்த கோத்திரத்தின் நிலை, அந்த சாந்திபினி முனிவனின் நிலை எது மாதிரி அன்னையை தொழுதிருக்கும்? அந்த பஞ்சபக்தியின் சுகத்தின் சாரத்தை, அமிர்தத்தை மனைவியை கொண்டு இறந்த மகனை மறந்து கண்ணனை கொண்டு தானும் அனுபவிக்கிறான் ஆண். ஆக ஒரு பெண் குருவாக வருவது எத்தனை ஆனந்தம் என்பதை பாருங்கள். ஒரு பெண் குருவாக வருவது எத்தனை ஆனந்தம் என்பதை பாருங்கள். அதுவே மனைவியாக வருவது, சாவித்திரி தேவி வந்தாள், அனுஷியை வந்தாள், எத்தனை பேர் வந்தாள், பிரம்மனையும் சிவனையும் விஷ்ணுவையும் சிறு பொடி குழந்தைகளாக ஆக்கிவிட்டாள். அதே குழந்தையின் தத்துவம்தான் பிரம்மகுண்டில் நாடிக்குள்ளே வர வைத்து அந்த ஆனந்தத்தை சாந்திபினி முனிவனும் தான் காணாதது போல் இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாள். இதுதான் சுகம், பஞ்சபக்தி சுகம். இது பிரம்மகுண்டலினி நாடி வரை எடுத்து செல்கிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். இந்த பஞ்சபக்தி சுகத்துக்குள்ளே பிராண ஒடுக்கமும், அந்த பிராண ஒடுக்கம் பிரம்மகுண்டலினிக்குள்ளே ஈடுபடுவதும், அதற்காக ஒரு குழந்தை உருவெடுத்து வருவதும், அந்த இடம் பாடசாலை இல்லமாக இருப்பதும், அதற்காக ஒரு பெண் ஏங்குவதும், அந்த ஏக்கத்தை ஒரு ஆற்றின் நீரோடையிலே நடந்து வந்து காட்டுவதும், அந்த பேரழகியின் தத்துவமும் ஜீவனாடி அதில் அடங்குகிறது. எப்படி? அந்த ஜீவனாடிக்குள் அடங்கியதால் தான் அந்த சரித்திரம் என்ற சரிதம் இன்று வரை பேசப்படுகிறது. அந்த இல்லத்தை எத்தனை முறை சுற்றி வந்திருப்பான் பரம்பொருள். அந்த பிஞ்சு கால்களை கவனித்து பாருங்கள் நீங்கள். இடதும் வலதுமாக சுற்றி வந்தான். பிரதம நாடி, துத்திய நாடி, திருத்திய நாடி, கொண்டல் நாடி, பிரம்மகுண்டல் நாடிக்குள் இப்பொழுது ஒரு பெண்ணால் பிரவேசம் செய்யப்படுகிறது. இதுதான் ராக்கெட்டின் தத்துவம், இதுதான் அணு ஆராய்ச்சியின் தத்துவம். அது விஞ்ஞான ரீதியாக போதிக்கப்படுகிறது. இது ஆன்மீகத்தின் தத்துவத்தோடு போற்றப்படுகிறது. என்ன ஆனந்தம்! சுகம், பஞ்சபக்தி சுகம். இப்பொழுது பிராணத்துக்குள் ஒடுக்கம். அந்த பிராணத்தை தனக்குள்ளே ஒடுக்கி வைத்துக் கொள்வதுதான் பிரம்மகுண்டல் நாடி. இது சிறப்பாக பெண்ணின் கர்ப்பப்பையுக்குள்ளே வைத்து விட்டார். இழப்பை தாங்குவதும் இழப்பை ஈடுகட்டுவதும் பெண்ணுடைய மனோநிலை. ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் அனைத்துமே சாதாரணமாக தெரியும். இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவன் சாந்திபினி முனி வந்தான். அதற்காகத்தான் கடலுக்கு அழைத்து சென்றான். குழந்தையை விட்டான், அது கடலலை எடுத்து சென்றது. யார் வர வேண்டும் என்று? உன்னை நீ இறைவனுக்கு கொடுக்க தயாராக இல்லை. யாரை கொடுத்தது? தன்னுடைய ஆண்மகனை கொடுத்தான் சாந்திபினி முனிவன். அதற்கு ஒரு ஆண்மகன் ஈடாக வந்தான். அவன் யான்? பரம்பொருள். அவனை யார் அனுப்பி வைத்தது? அன்னை ஆதிபராசக்தி. அவன் என்ன வந்து பாடம் நடத்தினான்? சுகம். என்ன சுகத்தை ஆட வைத்தான்? பஞ்சபக்தி சுகம். எவ்வளவு எளிமை! என்ன ஆனந்தம்! எத்தனை ஆனந்தம்! இது ஜீவநாடிக்குள்ளே எப்படி அடங்குகிறது என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.